எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, சுவாதி நட்சத்திரம், நரசிம்ம ஜெயந்தி நிறைய பேர் இன்னைக்கு நினைச்சுட்டு இருக்கா. பெருமாளோட திருநட்சத்திரம் இன்னைக்கு. ஆனா வந்து பெருமாளுக்கு வந்து நரசிம்ம ஜெயந்தி வந்து நாளைக்கு தான் வருது. நாளைக்குனா 10ஆம் தேதி தான் வருது. அன்னைக்கு தான் வந்து சதுர்தசி வருது. திரையோதசியில வந்து நரசிம்ம ஜெயந்தி பண்ணக்கூடாது. அதனால சதுர்தசி தான் பண்ணுவா. அதனாலதான் தள்ளி நட்சத்திர கணக்கு வராது, திதி கணக்கு தான் வரும். இன்னைக்கு ஈவினிங் நரசிம்மர் புறப்பாடு உண்டு, சின்ன வீதி புறப்பாடு இருக்கு, கண்டிப்பா வந்து செய்வீங்க. நரசிம்ம ஜெயந்தி வந்து செவ்வாய்க்கிழமைக்கு வருது. ஸோ அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஈவினிங் வந்து ஒரு பக்கத்து என்ன நரசிம்ம சன்னதி இருக்கோ இல்லை கோயில் இருக்கோ அங்கே போங்கோ. சில பேர் பானக தளிகை கூட விடுவா. பானகம் வந்து கோவிலில் வந்து நெய்வேத்தியம் பண்ண சொல்லி அவளை நெய்வேத்தியம் தளிகை பண்ண சொல்லி அவளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா. அப்படி இல்லைன்னா நீங்க ஆத்துலேயே அழகா ஒரு வெல்லம் கரைச்சிட்டு தீர்த்தத்துல தண்ணியில வெல்லம் கரைச்சிட்டு அது கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போடலாம். போட்டுட்டு பெருமாளுக்கு சாயந்தரம் நெய் விளக்கு ஏற்றி நரசிம்மருக்கு நீங்க அம்சம் பண்ணலாம். அப்ப இந்த அம்சம் பண்றச்சு நீங்க வந்து எதனா ஸ்லோகம் கூட நீங்க உங்களுக்கு தெரியலன்னா ஸ்லோகம் வந்து யூடியூப்ல வாங்கிட்டு பிளே பண்ணலாம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஒரு 5:30க்கு மேல பெருமாளுக்கு வாசப்படியில கோலம் போட்டுருங்க. முதல்ல ஆத்து வாசப்படியில, ஏன்னா பெருமாள் வந்து படியில தான் வாசப்படி தான் அவதாரம் எடுத்தார். ஸோ அங்க வாசப்படியில சின்னதா கோலம் போட்டுட்டு, அதாவது பெருமாளுடைய சன்னதியே கோலம் போட்டுட்டு அப்புறம் நெய் விளக்கு ஏற்றிட்டு பெருமாளுக்கு பானக அம்சம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷம். அன்னைக்கு முடிஞ்சா என்ன நரசிம்ம சன்னதி போய் பெருமாள் செய்யுங்க. முடிஞ்சா பிரதட்சணமும் பண்ணுங்க. எல்லாம் நல்லா இருக்கும்.